ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 105. இப்படி அந்த புருஷ சிரேஷ்டர்கள் வருத்தப்பட்டு போது ராத்திரி பொழுது கழிஞ்சு போறது, போது விடிஞ்சுடுத்து. எல்லாரும் மந்தாகினி நதிக்கரைக்கு போய் நித்திய நியமங்களை எல்லாம் முடிச்சுண்டு ராமனோட இடத்துக்கு வரா. அப்போ பரதன், அண்ணா, சக்கரவர்த்தி கைகேயிக்கு உனக்காக இந்த ராஜ்யத்தை தானம் கொடுத்திருக்கார். அதை உன்னால் மாத்த முடியாதுன்னு நீங்கள் ஆட்சேபிக்கலாம். நானும் அப்படி நினைச்சேன். கைகேயி நமக்கு விரோதமாக இருந்தா நம் எண்ணம் நிறைவேறாது அப்படின்னு அவளை பலவிதமாக சமாதானம் பண்ணினேன். உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளை நீ வேறு விதமாக உபயோகிக்கிறது தப்புன்னு சொல்லுவேள். ஆனால் நான் உங்கள் அடிமை இல்லையா? அடிமைக்கு எந்த ஒரு பொருளும் சுவாதீனம் இல்லை என்பது சாஸ்திரம் இல்லையா? தங்களுடைய அடிமையின் ராஜ்யம் தங்களைத்தானே சேரணும். அதனால தங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஒத்துண்டு ஆகணும். நீயே ஆளக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம். மழை காலத்துல வெள்ளம் பெருகி கரைகளை உடைச்சுடும் இல்லையா? அதுபோல நீங்கள் இல்லாவிட்டால் இந்த ராஜ்யத்தை வேற யாரும் நிர்வகிச்சு நடத்த முடியாது. வாயு வேகம் உள்ள குதிரைக்கும் கழுதைக்கும் எட்டுமா? கருடனும் சிட்டுக்குருவியும் ஒன்னாகுமா? தங்களுடைய சக்தியில கோடியில ஒரு துளி கூட என்கிட்ட உண்டா? பிறர் தன்னை அண்டி பிழைக்கும் பாக்கியசாலியின் பாக்கியமே பாக்கியம். பிறரை அண்டி பிழைக்கிறவா பிறப்பு ஒரு பிறப்பா? ஒருவன் செழிப்பான ஒரு இடத்துல ஒரு விதைய விதைச்சு அதை பாதுகாத்து வந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அது செடியாகி மரமாகி ஆகாசம் வரை உயர்ந்து கண்ணு கெட்டின வரைக்கும் பரவி கிளையோட இருந்தது. குள்ளனும் பலஹீனனும் தைரியம் இல்லாதவனும் அதுல ஏற முடியாது. அது பூத்து காய்ச்சு பழத்தை கொடுக்காட்டா ஆசையா அதை வச்சு பயிர் பண்ணி அந்த பழத்தை திங்க நினைச்சவனுக்கு அது பிரயோஜனப்படாமல் போனா துக்கம்தானே வரும். அண்ணா, இதை உங்களுக்காகத்தான் சொன்னேன். நீங்களோ மகா புத்திமான், என் மனச ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வளர்த்தவர் தசரதர், அந்த மரம் ராமன், அந்த புஷ்பம் தங்களுடைய அபிஷேகத்துக்கு வைத்த முகூர்த்தம், ராமன் அதை ஆளுவது அதனுடைய பழம். இப்படி அதை உருவகப்படுத்தி சொல்றார். எங்களுக்கு பிரபுவும் ரட்சகனுமான நீங்கள் வேலைக்காரர்களான எங்களை காப்பாத்தாம இருக்கலாமா? நமது நகரத்து ஜனங்களும் உங்கள் அபிஷேகத்தை கண்ணார பார்த்து சந்தோஷப்படட்டும். மத யானைகள் தங்களுக்கு பின்னால் வீரிட்டு கொண்டு போகட்டும். அந்த புற ஸ்திரீகள் சகல பதார்த்தங்களையும் சித்தம் செய்து கொண்டு தங்களை உபசாரம் பண்ணட்டும். பரதன் ராமனை இப்படி வேண்டிக்கும் போது நகரத்து ஜனங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பரதனை மெச்சு பேசுறா. இப்படி மகா கீர்த்திமானான பரதன் சொல்றத கேட்ட ராமன், நாம் இவனுடைய வேண்டுகோளை இப்ப ஒத்துக்கலன்னா பரதன் ரொம்ப வருத்தப்படுவான். நாம் காட்டுக்கு துரத்தப்பட்டதற்கும் சக்கரவர்த்தி மரணமடைந்ததற்கும் தானே காரணம் அப்படின்னு தன்னையே நிந்திச்சுக்கிறான். அதனால இவனை சமாதானம் பண்ணி இவனுடைய துக்கத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறார். குழந்தை, கைகேயால நமது பிதா என்ன காட்டுக்கு துரத்தினார் அப்படின்னு நீ நினைக்கிற. அதுக்கு அவள் காரணம் அல்ல, நீயும் காரணம் அல்ல, தெய்வம்தான் காரணம். எவனும் தன் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு முடியாது. எல்லா இடத்திலேயும் தெய்வம்தான் சுதந்திரம் இல்லாத ஜீவனை கட்டி இழுத்துண்டு போறது. பதார்த்தங்களின் சுபாவத்தை யோசிச்சு பார்த்தா நாம் தடுக்கக்கூடியது ஒண்ணுமே இல்ல. அதனால நமது பிதா மரணம் அடைஞ்சதை நினைச்சு நாம் துக்கப்படுறது நல்லதில்ல. செல்வத்தை எல்லையில்லாமல் குவிச்சு வச்சாலும் அது என்னைக்காவது அழிஞ்சுதானே போகணும். திருடனோ ஸ்திரீயோ அரசனோ அந்த நாசத்துக்கு காரணமாயிடுறா. அதிகாரத்தில் இருக்கும் பிரம்மா இந்திரன் முதலியவர்களும் அந்த அதிகார காலம் முடிஞ்சுட்டா அந்த பதவியில் இருந்து நீக்கப்படுறா. திரிமூர்த்திகளில் மற்ற இருவர்களுக்கு கூட இதே நிலைமைதான். பெண்டு பிள்ளை நண்பர்களுடன் சேர்ந்து இருந்தாலும் அவளை விட்டு ஒரு சமயம் பிரிஞ்சுதான் ஆகணும். வேறு வழியே இல்ல. எவ்வளவு உத்தமமான ஜீவனமும் மரணத்தால் முடிவடைஞ்சுதான் போகணும். நம்ம அப்பா காலகதியால் மரணம் அடைஞ்சார். அத யாரால தடுக்க முடியும்? நீ அதற்காக வருந்தி என்ன ஆக போறது? தெய்வ செயலால் காட்டுக்கு அனுப்பப்பட்டேன் என்றும்
காலகதியால தசரதர் இறந்துட்டார் அப்படின்னும் நான் உனக்கு சொன்னேன் இல்லையா? இந்த இரண்ட பத்தி துக்கப்படுறது பிசகு. பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து விழறத தவிர அதுக்கு வேற வழியே இல்ல. அப்படி பிறந்த மனிதனுக்கு மரணத்தை தவிர வேறு வழி என்ன இருக்கு? ஒரு கட்டடம் ஆதியில கெட்டியான சுவரோடு அழுத்தமான தூண்களோடு ரொம்ப காலம் வரையில் உபயோகப்பட்டுட்டு பிறகு வர வர இடிஞ்சு விழறத போல மனிதர்கள் கிழத்தனம் மரணம் இவைகளால அழிஞ்சு போயிடுறா. நேற்று ராத்திரி இன்னைக்கு திரும்பி வருமா? யமுனையில் வெள்ளம் கடலில் விழுந்த பிறகு திரும்பி வர முடியுமா? எல்லா பிராணிகளுக்கும் இரவு பகல் மாறி மாறி வருது. கோடை காலத்துல சூரிய கிரணங்கள் ஜலத்துளிகளை வத்த பண்றது போல வாழ்நாளை வர வர குறைச்சுட்டே வருது. நின்னாலும் நடந்தாலும் உன்னாயுள் குறையாமல் இருக்குமா? அதனால உன்னை பத்தியே நீ கவலைப்பட வேண்டி இருக்க பிறரை பற்றி நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போறது? மிருத்யுவை நாம் நிறுத்த முடியுமா? அது நம்முடன் கூடவே நடந்து வருது. நம் முன் உட்கார்ந்துக்கிறது, நம்மோட கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்றது. வயசோ ஆயிடுத்து, ரத்தம் குறைஞ்சிடுத்து, தோல் சுருங்கி மடிப்பு மடிப்பா தொங்குறது, நரைக்கிறது. கிழத்தனத்தால் நமக்கு முடியாம போறது. எதை செஞ்சா இந்த கஷ்டத்திலேருந்து தப்பி அதுல மாட்டிக்காம நாம் இருப்போம்? சூரியன் உதிக்கும் பொழுது அதை பார்த்து செல்வத்தை சம்பாதிக்க காலம் வந்துடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுறோம். சூரியன் அஸ்தமிக்கும் போது அதை பார்த்து காம சுகங்களை அனுபவிக்க காலம் வந்துடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுறோம். ஆனா ஓட்டக்குடத்துல வச்ச ஜலம் கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஒழுகி போறத போல நமது ஆயுளில் ஒரு நாள் குறைஞ்சு போறது அப்படிங்கிறத நாம நினைக்கிறதே இல்ல. அதனால பால்யத்துல ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கணும். ஆனாலும் அவிவேகத்தால் அப்படி பண்றது இல்ல. நமக்கு பரலோகத்துல க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சாதனத்தை உயிரோடு இருக்கும் போது தேடுறதே இல்ல. ஒவ்வொரு ருதுவும் வரும்போது அந்தந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை நினைச்சு மட்டும் சந்தோஷப்படுறோம். ஆனால் நமது ஆயுள் குறைஞ்சு வரத்த நாம நினைக்கிறது இல்ல. சேர்ந்தவர்கள் ஒரு நாள் பிரியத்தான் வேணும். இது நியதி. கடலில் 2 மரத்துண்டுகள் வெவ்வேறு புறத்தில் இருந்து அலைகளால அடிச்சுண்டு வந்து கொஞ்ச நேரம் சேர்ந்து இருக்கு. பிறகு அதே அலைகள் அவைகளை பிரித்து வெகு தூரத்துல கொண்டு போய் தள்ளிடுறது. மறுபடியும் அது சேர்றதா? இப்படி பெண்டுகளும் பிள்ளைகளும் பந்துக்களும் செல்வமும் நம்முடன் கொஞ்ச காலம் சேர்ந்து இருந்து பிறகு பிரிந்து போவது சகஜம்தானே. இவை நாசமடைய வேண்டியவைகள் தான். இந்த லோகத்துல எந்த பிராணியும் தன் பந்துக்களோட இஷ்டப்படி இருக்க முடியாது. அதனால இறந்தவனை நினைச்சு துக்கப்படுறவன் அதை தடுக்க முடியுமா? பலர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறா. வழியில ஒத்தன் நானும் வரேன் அப்படின்னு வரான். அதே போல நமது தகப்பன் பாட்டன் முன்னோர்கள் சென்ற வழியில் நாமும் போகணும். அதை விட்டு நம்மால் தப்ப முடியாது. அதை பத்தி துக்கப்பட்டு என்ன ஆக போறது? அப்படி நமது ஆயுஷ் ஒவ்வொரு க்ஷணமா போயிண்டே இருக்கு. அது திரும்பி வராது அப்படின்னு நன்னா தெரியும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அழியாமலும் அதுக்கு ஈடில்லாமலும் இருக்கும் சுகத்தை கொடுக்கும் தர்மத்தை சம்பாதிக்கிற வழியை தேடணும் இல்லையா? நமது பிதாவான தசரத சக்கரவர்த்தி தர்மாத்மா. அளவற்ற தனத்தை செலவழித்து ஏராளமான தட்சணைகளை கொடுத்து எல்லா யாகங்களையும் பண்ணினார். பாபங்களில் இருந்து விடுபட்டு இப்போ சொர்க்கத்துல இருக்கார். சேவகர்களை போஷித்ததாலும் ஜனங்களை தர்மமாக ஆண்டதாலும் தர்ம விரோதம் இல்லாமல் குடிகளில் இருந்து தனங்களை வாங்கியதாலும் நமது பிதா சொர்க்கத்தை அடைஞ்சார். தனக்கும் பிரஜைகளுக்கும் இஷ்டமான காரியங்களாலும் சாலைகள் குளங்கள் ஆலயங்கள் தோட்டங்கள் இவைகளை எல்லாம் உண்டாக்கினதாலும் நமது பிதா சொர்க்கத்தை அடைஞ்சார். எல்லா போகங்களையும் குறைவில்லாமல் அனுபவித்து வெகு தீர்க்கமான ஆயுசை அடைந்து இப்போ சொர்க்கத்துல இருக்கார். அப்படி இருக்க இந்த லோகத்துல இனி அவருக்கு பூர்த்தியாக வேண்டிய ஆசை எதுவுமே இல்லாம காலகதியால பரலோகத்தை அடைஞ்சுட்டார். நாம் பிதாவை பத்தி வருத்தப்பட கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அவர் பழுதாக போன மனுஷ்ய தேகத்தை நீக்கி தேவலோகத்து சம்பத்துக்களான திவ்ய தேகம் பலம் ஞானம் காந்தி இவைகளை அடைந்து ஆனந்தத்துல இருக்கார். இப்படிப்பட்டவரை நினைச்சு எந்த புத்திமானாவது துக்கப்படுவானா? நீ மகா புத்திமான். சாஸ்திரங்களை படிச்சு பெரியோர்களிடத்துல கேட்டும் இருக்காய். நீ இப்படி கிளேசப்படுறது
கொஞ்சம் கூட சரியில்லை. நமது பிதாவின் மரணம், நான் காட்டுக்கு வந்தது, இதை பத்தியே நினைச்சு நினைச்சு அழறது புத்திமானுக்கு சரியில்லை. அதனால நீ இத பத்தி கவலைப்படாத, துக்கத்தை விடு, அயோத்திக்கு திரும்பிப்போ, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு. நீ பேசும் திறமை உள்ளவனானதால் அநேக காரணங்களை சொல்வ. இருந்தாலும் கூட நமது பிதாவின் கட்டளைப்படி நடக்க வேண்டியது உன்னோட கடமை. அவர் இந்திரிய சுவாதீனமற்று அஞ்ஞானத்தால் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காத. நானும் அந்த புண்ணியாத்மாவின் கட்டளையை மீறாமல் என்னால் கூடிய வரையில் நிறைவேற்றுவேன். அவர் நமது பந்து, நமது பிதா, நமது குரு. அவருடைய கட்டளையை நாம் அலட்சியம் பண்றது நியாயமா? தர்மாத்மாவான அவருடைய வார்த்தையை அனுசரித்து நான் இந்த வனத்துல இருக்கேன். ஒருவனுக்கு பரலோகத்துல நல்ல கதி கிடைக்கணும், இவ்வுலகத்தில் பெரியோர்களின் நடத்தையை அனுசரிக்கணும், தர்மத்தை சம்பாதிக்கணும், சகல பிராணிகளிடத்திலும் தயையோடு நடக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா இதைத் தவிர வேறு வழியே இல்லை. நமது பிதாவின் நடத்தையை நன்றாக கவனிச்சு ஆலோசிச்சு பிறகு உன்னிடத்தில் ஒப்புவித்த ராஜ்யத்தை நீ ஆளணும் அப்படின்னு ராமன் பல அர்த்தங்களை அடக்கின வாக்கியங்களால் பித்ருவாக்கிய பரிபாலன தர்மத்தை உபதேசம் பண்ணி அப்படியே நீ நடக்கணும் அப்படின்னு பரதனை எச்சரிக்கை பண்ணி ஒரு முகூர்த்தம் வரையில் மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 105வது சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 106வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.